அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே மதியானம் தான் பேசுவேன். ஆனால் ஐயா இன்னைக்கு காலையிலேயே பேசிடுங்க அப்படின்னு. ஏனுங்க அப்படின்னு, ஏதோ மேக்கப் கலையறக்குள்ளே பேசிடல அப்படின்ட்டு மத்தியானம் போது மேக்கப் கலைஞ்சிருது. சரி, அது நல்லா தானுங்க, நான் பேசிடுறேன் அப்படின்னு. ஏன்னா டைம் ஆக மேக்கப்பெல்லாம் கிளம்பிச்சிருது இல்லைங்களா, அதனால் பேசிடலாம் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு என்னங்க அப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்களா அது அப்படின்னு கேட்டதெல்லாம் இருக்குது. ஏன்னா நேரில் பார்க்குறக்கு வந்து அந்த ஃபோட்டோ போடும்போது அது நீங்களான்னு கேட்டவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த வித்தியாசத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல, அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. நம் வாழ்நாளில் அற்புதங்கள் தரும் திதிகள், இது எனக்கு கொடுத்த தலைப்பு. அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நாள் அப்படின்னா ஒரு 3 நாள் எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவுக்கு சொல்லுவோம் ஏனுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை கேட்டால் நம்ம சொல்லுவோம், தாராபலன் அடிப்படையில் வச்சு நட்சத்திரத்தை சொல்லுவோம். அப்புறம் இப்போ ஐயா கூட பேசினார் முன்னாடி, கரணம்னா சுபகரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. திதியை பற்றி யாராவது பேசுனாங்களான்னு பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. யூடியூப் சேனல் எடுத்தால் இதுக்கு அந்த சாப்பாடு இதுக்கு பழத்தை கொடு, இதுதான் வந்துட்டு இருக்குதே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. எதுக்கோ ஒன்று பழத்தை கொடு, துணியை கொடு, இதுதான். என்ன நகை நட்டை விட்டு வச்சுட்டாங்க, அதை சொன்னால் யாரும் பார்க்க மாட்டேன்னு விட்டுட்டாங்க. இந்த இதுக்கு தங்கத்தை போடுங்க 5 பவுனு, அதுக்கு ஒரு 10 பவுனை போடுங்கன்னு ஒரு ஆள் பார்க்காதுங்காட்டி அதை மட்டும் நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காரத்துவத்தில் அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே சொல்லவில்லை. ஏன்னா அது எல்லாம் இருக்குது, ஏன்னா அது சொன்னால் பார்க்க மாட்டிங்களா, இது எல்லாம் இவ்வளோ செலவணி எங்கே பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம வந்து ஏதோ ஒன்று பார்ப்போம், புதுசாக நம்ம சொல்லலாம், ஆனால் இது யாருக்காவது முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, இப்போ நம்ம அதுதான் சொல்கிறோம் பாருங்கள், நட்சத்திரத்துக்கு ஒரு தாராபலன் ஒரு அடிப்படையில் நம்ம ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் 4 கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது, திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு எல்லாருமே சொல்லிடுவோம் ஓரளவுக்கு. சரி, திதியை பற்றி யாராவது சொன்னாங்களான்னு தொலைவுன்னா ஒன்றும் கிடையாது. திதி சூனியம் இதுதான். திதின்னா இப்படித்தான், இல்லைன்னா திதி சூனியம். இதை தவிர்த்து அந்த திதிக்குள்ளே என்னங்கிறத சொல்ல மிஞ்சி போனால் இன்னொரு வார்த்தை செல்வ செழிப்பு. செல்வ செழிப்பு என்னங்கிறது முழுசாக யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. செல்வ செழிப்புன்னு தான் இருக்கிறோம். என்ன, பிரதமையில் 1 கோடி பேர் இருக்கிறான், அதில் கோடீஸ்வரன் இருக்கிறான், பிச்சைக்காரனும் இருக்கிறான். அது மாதிரி எல்லா திதியிலையுமே கோடீஸ்வரன் இருக்கிறான், பிச்சைக்காரன் இருக்கிறான். அப்படின்னா திதி எங்கே போய் செல்வ செழிப்பு கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு எம்பார்வைக்கு வந்து அப்படி தெரியல. அது ஒன்று மட்டும் நிர்ணயிக்காது செல்வ செழிப்பை, அதுவும் மீதி எல்லாமே சேர்ந்தாதான் ஒன்று. இப்போ நம்ம ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னு வைங்க, தலையில் முடியிலேருந்து கால் வரைக்கும் இருந்தால் முழு மனிதம். கரெக்டாக ஒரு கை இல்லை, ஒரு கண் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி எல்லாமே தேவை. நம்ம வந்து என்னென்னா ஒன்றையவே ஹைலைட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, மக்களுக்கு கொண்டு போய் அதுலேயே அடித்து கொண்டு போய் இதுக்குள்ளேயே விட்டுட்டாங்க. அதை தவிர்த்து வெளியில் வரக்கெல்லாம் வர்றதில்லை. இங்கே உனக்கரணா, அங்கே உன திதி, இல்லைன்னா முடக்கு, திதி சோனி, இதுதான் ஓடுது வீடியோக்குள்ளே. வேறையெல்லாம் இல்லவே இல்லையா அப்படி அவ்வளோதான் இருக்குதா மொத்தம்? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லைன்னா திருமண பொருத்தம் அதுக்குள்ளே வந்துடும். அதனால் என்னென்னா நிறைய விஷயம் இருக்குது தாண்டி, எல்லாமே தேவை தான். நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டோம், எல்லாமே ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். எங்கே நம்ம யூஸ் ஆகுறதுன்னு தெரியல. இப்போ திதி அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னம்போ அஷ்டமி திதி அப்படின்னா போதும் எல்லோரும் அப்படிம்போம். அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி ஒரு கிரகம் வந்து 9 கிரகம் நல்லதும் செய்யுமோ கெட்டதும் செய்யுமோ, அது மாதிரி அஷ்டமி திதி கண்டிப்பாக நல்லதும் செய்யும். ஆனால் எந்த இடத்துக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிறத யாரும் தெரியாதங்காட்டி அதை மொத்தமாக விளக்கிடுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி திதியிலேயே வந்து கரெக்டாக பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஒரு முன்னாள் முதலமைச்சரே இருக்கிறார். அவர் பண்ணுற காரியமெல்லாம் பார்த்திங்கன்னா அஷ்டமியில் தான் இருக்கும். இன்னும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு காலத்திலே பண்ணுவாங்க. அப்போனா என்னென்னா அதுலேயும் நல்லது இருக்குதுன்னு நம்ம முதல் உள்வாங்கிக்கணும். அஷ்டமின்னா ஒதுக்கி இருக்கக்கூடாது. அப்போனா ஒரு திதிங்கிறது 24 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இருந்தாலும் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த திதி மட்டும் நல்லா இப்போ இருக்குது, மீதியெல்லாம் சரியில்லைன்னா இதை வச்சு பயன்படுத்திக்கலாமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதுவும் குறிப்பிட்ட சதவீதம் நன்மையை மட்டுமே செய்யும் கண்டிப்பாக. அதே மாதிரி திதி எல்லாத்தையும் சொன்னால் லேட் ஆயிரும். நான் எந்த இதுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு என்ன திதி விளக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு இதுக்கு சின்ன ஒரு ஃபார்முலா ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஒவ்வொரு லக்னத்துக்கு சொல்கிறேன். எப்பவுமே சொல்கிற லக்னம்
ராசி இது ரெண்டுக்குமே கடைபிடிக்கலாம். ஆனால் இந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக இதை கடைபிடிச்சிங்கன்னா போதும். 12 லக்னத்துக்கு எந்தெந்த திதியை நம்ம வந்து விளக்குறது நல்லதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? மீதி திதியெல்லாம் நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மற்றதையும் பார்க்கணும். பார்த்துட்டு இருந்தால் சிறப்பு. நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு திதி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ அஷ்டமி திதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் அஷ்டமி திதின்னா நிறைய தெரியும். இப்போ இது ஏதாவது வீடு க்ளீன் பண்ணுறீங்க, ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க, தூர் வாடுறீங்க, செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அஷ்டமி திதியில் அன்னைக்கு பண்ணுங்கள். எதுனாலும் சரி சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை ஒயிட் வாஷ் அடித்து பாருங்கள், இல்லை இந்த கரையான் அடிச்சிருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அஷ்டமி திதி எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த திதி அருமையாக இருக்கும். அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வெறும் அஷ்டமின்னா ஒதுக்கிறவெல்லாம் கூடாது. அஷ்டமிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. சரிங்களா? அதுதான் அது. சரி, ஒவ்வொன்றும் பார்த்துருவோம். இப்போ ஐயா பரம ஐயாவோட வெளியில் வந்து ஐயாவோட மேடையில் நானும் பேசுகிறேங்கிறது இதுதான் முதல்ல. இது அவரோட இதில் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். அதுக்கு ஐயாவுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போ மேச லக்னம். சரி, இது லக்னம்னா என்னென்னா மேச லக்னக்காரெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடிய மூர்த்தம் அப்படின்னு இருக்கும். அந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மேசமாக இருக்கிறீங்க, இந்த திதியை மட்டும் விளக்குனா போதும், இல்லை கவனித்து பார்த்து பண்ணிங்கன்னா போதும். கவனமாக இருந்தால் போதும். மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த லக்னமாக இருக்கார எடுத்துக்கலாம். இல்லைன்னா மூர்த்த லக்னங்கள், நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா மூர்த்த லக்னமாக இருந்ததுன்னா சஷ்டி திதி இதை மட்டும் விளக்கணும், கண்டிப்பாக விளக்கணும். சரிங்களா? வேணால் பண்ணி பாருங்கள். அதில் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள் சஷ்டியில் பண்ணுறது எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு பேர் பாருங்கள். அடுத்தது ரிஷபம். ரிஷப லக்கணம் உங்களோட நீங்கள் பண்ணக்கூடிய அன்னைக்கு மூர்த்த லக்கணம் ரிஷபமாக இருந்தால் சதுர்த்தி திரியோதசி இந்த 2 திதியும் மட்டும் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சதுர்த்தி திரியோதசி. அடுத்தது மிதுனம். மிதுன லக்கணம் இல்லை நீங்கள் மூர்த்த லக்கணங்கள் நீங்கள் இருக்கும்போது பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி. பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி. இந்த சதுர்த்திக்கு சதுர்தசிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, குழம்பிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்தது கடகம். கடக லக்கணமாக வந்து நம்ம ஒரு மூர்த்த லக்கணம் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே, இல்லை பிறந்தவர் கடக லக்கணத்துக்காரருக்கு நம்ம ஒரு நாள் குறிக்கிறதுனா சப்தமி திதி இதை விளக்குறது நல்லது. சரிங்களா? அடுத்தது சிம்மம். சிம்ம லக்கணம் அதே மாதிரி மூர்த்த லக்கணமாக இருந்தாலும் சரி, திரியோதசி சஷ்டி நவமி தசமி திரியோதசி. அடுத்தது கன்னி. பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி. அடுத்தது துலாம். பிரதமை துவாதசி. விருச்சிகம் நவமி தசமி. தனுசு துவிதி திதி சப்தமி ஏகாதசி சதுர்தசி. மகரம் பிரதமை திரியோதசி துவாதசி. கும்பம் சதுர்தசி. மீனம் துவிதை ஏகாதசி சதுர்த்தி. இதெல்லாம் இந்த லக்னக்காரர்களும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஒரு முகூர்த்தம் ஏதோ ஒரு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த திதியை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். இது வளர்பிறை தேய்பிறை ரெண்டுக்குமே இது பொருந்தும். சரி, இது என்ன அப்படின்னீங்கன்னா இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக சொன்னது. இப்போ எப்படி சனிக்கிழமை வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளில் நம்ம பொதுவாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவமி சதுர்த்தி சதுர்தசி இது 3ஐயுமே விளக்குறது சிறப்பு. அஷ்டமி இங்கே வந்து எங்கேயுமே சொல்லலை. அஷ்டமி ஒரு 2 இதுக்கு தான் சொல்லியிருப்போம். கன்னிக்கு மட்டும்தான் அஷ்டமி சொல்லியிருப்போம். கன்னி லக்னக்காரருக்கு அஷ்டமியில் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இதுதான் இது. இதுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இது எப்படின்னா இது ஒன்றுமே இல்லை. இந்த திதிக்கு என்ன ராசி திதி சூனியமோ அந்த திதிக்கு அந்த ராசிக்கார அந்த திதியில் பயன்படுத்தாமல் இருந்தால் போதும். திதி சூனியத்தை பிடிச்சிக்கிட்டு 7ஆம் பாவம் கண்டுது 10ஆம் பாவம் கண்டுது இதைவே ஓட்டிகிட்டு இருக்கிறது. இதை தாண்டி எதுவுமே இல்லையா திதி சூனியத்துக்குள்ள நிறைய இருக்குது. புரியுதுங்களா? திதி சூனியம் இதனோட லாஜிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது எளிமை. இதெல்லாம் சும்மா இல்லை, ஏற்கனவே எல்லாம் இருக்குது. இல்லை யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. திதி சூனியம் பாருங்கள். ஒரு திதிக்கு என்ன ராசி திதி சூனியம்னா 1லேருந்து 4 வரைக்கும் வரும் அதிகபட்சம். சரிங்களா? அந்த ராசி அன்னைக்கு நீங்கள் லக்னத்தை தேர்ந்தெடுக்காமல் இருங்க.
போதும். இதுலேயே நீங்கள் மூர்த்தத்தில் பாதி போய் 10 மார்க் உண்டு கண்டிப்பாக. பயன்படுத்தினீங்கன்னா போதும். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இவ்வளோதான் இது மேட்ரு. சரிங்களா? ஒரே ஒரு இது, ஏன்னா ஜோதிடர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதில்ல, அதனால தான் இதெல்லாம் வாசிட்டு இருக்கிறேன். ஜோதிடருக்கு எங்களுக்கு எல்லாமே தெரியுன்ட்டுருவாங்க. அவிகளுக்கு சொல்லணுமோ, அவிகளுக்கு தெரியாதில்ல, எங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் எல்லாம் சொல்கிறாள். அதனால் மக்களுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதுன்னு எப்படி பண்ணுறது அப்படின்னு. திதி சூனியம் தெரிந்தால் அது போதும். இது அப்படியே மைண்டில் வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா பரணிபாரதி ஐயா அவர்களுக்கும், ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.